Today we are going to learn about Newton's 3 laws. It's so damn simple. Newton's first law. Okay. An object will move only due to an external force. Let me explain this with an example. இப்போ நீங்க தினமும் கடையில சரக்கு அடிச்ச இருமநாடு மாதிரி தடுத்து தூங்கிட்டு இருக்கீங்களே, அப்போ உங்க அம்மா உங்ககிட்ட வந்து தூக்கத்தை நீடா திறந்தோத்தி அப்படின்னு திட்டுறாங்கல்ல. ஆமா. So here his mom accepts that external force and tries to make this object moving. I'm not an object. I'm a human being. Then why are you always resting on that bed? Newton's second law. Okay. Acceleration is inversely proportional to the mass of the object. Yes, இப்ப நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது இவன மாதிரி யாராவது சத்த பையனை பாத்தீங்கன்னா உடனே பட்டுன்னு அடிச்சுன்னு தோணல. ஆனா அதுவே வெயிட்டுக்கே யாராவது பாத்தீங்கன்னா நீங்களே ஒதுங்கி போயிடுவீங்க. கரெக்டா? நீ என்ன சொல்றன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு எப்படா புரியும்? இட்ஸ் சோ சிம்பிள் டியூட். இப்ப அணிலுக்கு மாதிரி இருக்கிற ஒரு ஆடு அடிச்சா பறந்து போய் ஒதுங்குறான். ஆனா அதுவே அருணாண்டு அடிச்சா நகர கூட மாட்டான். அதேதான். Newton's third law. Okay. Every action has an equal and opposite reaction. இப்ப இவன் வந்து மாடி வந்து குதிக்கான்னு வச்சுக்கோங்களேன். டேய் சொன்னையா விளையாட்டுக்கு சொன்னையா சாக்கொக்கோர அப்படி இவன் மாடி வந்து கீழே குதிக்கும் போது இவனோட உடம்புல இருக்கிற மேல இவன் ஒரு இன்ச் அப்படியே மேல பவுன்ஸ் ஆகி விழுவான்ல. இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகே, புரியுது. So thank you. என்ன இன்னும் உண்மையா இருக்கேன். இன்னும் ஒரு லாவா? ஆனா நியூட்டனின் நான்காம் விதி. அதை எழுதுறது ஐசக் நியூட்டன், நம்ம தலைமை எஸ்.ஜே. சூர்யா.